வயநாடு அருகே நிலச்சரிவில் உயிரிழப்பு 76ஆக உயர்ந்துள்ளது. உண்மை செய்தியை நாம் பார்க்கலாம். வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்படுவதற்கு முன் நள்ளிரவில் காட்டாற்று வெள்ளம் ஊருக்குள் புகுந்த காட்சிகள் சமீபத்தில் வெளியானது. கூடுதல் தகவல்களை சந்தோஷ் நம்மோடு இணைந்து வெளியிட இருக்கிறார். சந்தோஷ், பலி எண்ணிக்கை 76ஆக உயர்ந்திருக்கிறதா சொல்றாங்க. இன்னும் எத்தனை பேர் சிக்கி இருக்கலாம்? விவரங்கள் எதுவும் இருக்கிறதா? இந்த பேரிடரை பொறுத்த வரைக்கும் நம்ம இவ்வளவுதான் அப்படின்ற ஒரு குறிப்பிட்ட ஒரு கணக்கை நிச்சயமாக சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப மீட்பு படையினர் செல்லக்கூடிய ஒவ்வொரு இடங்கள்லயுமே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. அந்த பகுதிக்கு சென்ற பிறகு அந்த மீட்பு பணியில ஈடுபடும்போது தான் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பதும் உயிரிழந்திருப்பதும் தெரிய வருகிறது. இதுவரைக்கும் 76 பேர் உயிரிழந்திருப்பதாக அதிகாரப்பூர்வமான தகவல்கள் தெரிவிக்கிறது. மீட்பு படையினர் தொடர்ந்து மீட்பு பணியில ஈடுபட்டிருக்கிறாங்க. முன்னதாக நம்ம பார்த்தோம்னா நேற்று இரவு பெய்த கன மழைதான் இதற்கான காரணம்னு சொல்லப்படுகிறது. வயநாட்டில் இருக்கக்கூடிய இந்த முண்டக்கயம் மலைப்பகுதின்னு ஒரு பகுதி இருக்கிறது. இந்த மலைப்பகுதியில் ஏற்பட்ட அதிகப்படியான மழை பொழிவு, அதாவது இது ஒரு சிறிய ஒரு மேக வெடிப்புன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஏற்பட்ட ஒரு மழை காரணமாக அந்த முண்டக்கயம் மலையிலிருந்து ஒரு பகுதி அந்த மழை வெள்ளத்தில் அடித்து வரப்பட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு கால்வாய் வழியாக வந்திருக்கிறது. அப்படி வரும்பொழுதுதான் அந்த சூர ஆறுங்கிற இடத்துல, சூர மலைங்கிற இடத்துல அந்த இடத்துல பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த பகுதியில் ஒரு சிறிய நகரம் இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளும் அந்த இடத்துல இருக்கிறது. அந்த இடத்துலதான் இந்த முண்டக்கயம் மலைப்பகுதியிலிருந்து அடித்து வரப்பட்ட பாறைகள், அது மண் போன்றவற்றை அடித்து வரப்பட்டு இந்த பகுதி பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பேரிடரை ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லணும். இந்த பகுதியில பாத்தீங்கன்னா அதாவது பாதிக்கப்பட்டவர்களை தாண்டி உயிர் பிழைத்தவர்கள் ஒரு சிலர் மீட்கப்பட்டு அங்கிருந்து கொண்டு இங்க முகாமில் தங்க வைத்திருக்கிறார்கள். நேற்றைக்கு இரவு என்ன நடந்தது அப்படிங்கறத குறித்து அந்த பகுதியில் பாதிக்கப்பட்டு அங்கிருந்து மீட்பு படையினரால் பாதுகாப்பாக அழைத்து வரப்பட்ட நம்ம ஒருத்தர் பக்கத்தில் இருக்கிறாரு. அவர்கிட்ட நம்ம கேட்போம். சார், நேற்றுக்கு ஆக்சுவலா என்ன நடந்தது? எத்தனை மணிக்கு இந்த சம்பவம் நடந்தது? சார், ஆக்சுவலி நேற்று நைட்டு 1:30 ஸ்டார்ட் ஆயிருந்தது. ஃபர்ஸ்ட் ஒரு மவுண்டெயின்ல இந்த மாதிரி கொட்டி பட் அது யாருக்கும் ஒரு ப்ராப்ளம் இல்லை. பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் கொட்டி முண்டக்கை மலை, முண்டக்கை மவுண்டன். முண்டக்கை மவுண்டனில் சின்னொரு பீஸ் புயல் ரிவர்ல எல்லாமே ஸ்ப்ரெட் ஆயிருந்தது. அதிலே முண்டக்கையில நிறைய பேர் விஷயம் தெரியல. பட் அதெல்லாம் இந்த சூரன்மலை ஸ்கூல் ரோட், சூரன்மலை வில்லேஜில் அந்த ஸ்கூல் ரோட்டில் எல்லா வீடும் 3 o'clock செகண்ட் ஃப்ளட் ஸ்டார்ட் ஆச்சு. அதுலதான் எல்லாமே சூரமலாயும் எல்லாமே. நிலச்சரிவு ஏற்படும் போது நீங்க வீட்டுல எத்தனை பேர் இருந்தீங்க? இப்ப எல்லாருமே நீங்க சேஃபா இருக்கீங்களா? ஆக்சுவலி நம்ம சேஃபா இருக்கு. ஆக்சுவலி நம்ம இது ஒரு லைஃப், புதுசான லைஃப் மாதிரி. பிகாஸ் நம்ம லைஃப்ல நம்ம டெட் லைவ்ல பாத்துருக்கு. ஸோ ஏதாவது கடவுள் காப்பாற்ற மாதிரி லக்கு, அவ்வளவுதான். ஸோ நம்ம ஹேட்டு ஃபுல்லா ஆல்ரெடி ஸ்கிப்பா இருக்கு. பட் நம்ம சரீரம் மட்டும் இருந்தது. பட் இப்போ லெக்கு. ஸோ நாங்கள் 3 பேர் இருந்தது. அம்மா, அண்ணன், நான். அவர் எல்லாமே சேஃபா இருக்கு. பட் நம்ம நிறைய ஃபேமிலி எல்லாமே நிறைய ஃபுல்லா போயிருக்கு. ஆமா, ஒரு நிச்சயமாக அவர் சொல்றது மாதிரி இது ஒரு இரண்டாவது வாழ்க்கைன்னு தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா அவர் மரணத்தை தன்னுடைய கண் முன்னாடி பார்த்திருக்கிறாரு. அந்த அளவுக்கு அந்த வெள்ளம் பெருக்கெடுத்து அந்த பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய காட்சிகளை நள்ளிரவில் அவர் பார்த்திருக்கிறாரு. அவங்க வீட்டுல 3 பேர் இருந்திருக்கிறாங்க. தற்பொழுது 3 பேருமே பத்திரமாக மீட்டு அந்த முகாம்ல தங்க வைத்திருக்கிறார்கள். காலையிலிருந்து மீட்பு பணியில ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒரு சமூக ஆர்வலர் நம்ம பக்கத்தில் இருக்கிறாரு. சார், எப்படி இருந்தது அங்க மீட்பு பணி? உங்களுக்கு எப்படி கஷ்டமா இருந்ததா? ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போறதுக்கு எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கு? மிகவும் கஷ்டமா இருந்தது அது ரோட்ல போறதுக்கு. ஏன்னா மரம் நிறைய மரங்கள் இருக்கு. மரம் இடிஞ்சு விழுந்து ஒண்ணுமே அங்கிட்டு இங்கிட்டு நடக்க முடியாது. கால் வச்சா எங்க வச்சாலும் உள்ள போயிடுது. உருண்டு கல், பெரிய பெரிய கல். மழை இடிஞ்சு வந்தனாலதான் அந்த பாலம் இடிஞ்சு மொத்தமா போனது காரணமே. அந்த மழைனால தான் இது சூழல் மலை இல்லாம, சூழல் டூரிஸ்ட் இயந்திரம் இல்லாமே போயிருச்சுங்க. அப்படியே போயிருச்சு. அவ்வளவு பேர் அழிஞ்சிருக்காங்க. இப்ப நீங்க பாதுகாப்பு மீட்பு பணியில ஈடுபட்டு இருந்தீங்க இல்லையா? அந்த போறதுக்கும் அந்த இடங்களை சந்திச்சு அந்த பகுதிக்கு போறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு? எத்தனை பேர் நீங்க இது வரைக்கும், அதாவது உயிரிழந்தவர்களை எத்தனை பேர் அங்கிருந்து எடுத்துட்டு வந்திருக்கோம்? உயிரிழந்தவங்க நிறைய பேர் எடுத்திருக்கோம். ஆனா இருந்தாலும் உயிரிழந்தவங்க நிறைய பேர் கிடைக்கிறதுக்கு இருக்கு. நிறைய பேர் கீழ் ஒரு ரிசோர்ட் இருக்கு. அந்த ரிசோர்ட் பார்க்கணும் நிறைய பேர் இருக்காங்க. ஏசி வச்சு மரத்தை எடுத்து அந்த அடியில் ஒரு போடி இருக்குது. அப்படிதான் நிலவரம் ஓடிட்டு இருக்குங்க. நிறைய பேர் இருக்குங்க.
இப்ப இங்க பாத்தீங்கன்னா தன்னுடைய மகளை பறி கொடுத்த ஒரு ஒருத்தர் இருக்கிறாரு. என்ன நடந்தது சார் நேற்று நான் நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்ல எருமை நான் தங்கி வந்துருக்கிறேன். என்னோட ஒய்ஃப் ஹவுஸ் வந்து இந்த ஸ்பாட்ல இந்த சூரமன இடத்துல தான் இருக்கிறாங்க. பொண்ணு படிக்கிறதுக்கு வேண்டி நான் நாங்கள் 8 வயசு பொண்ணு நானுங்களும் சேர்த்துருக்கிறேன். அப்போ நைட்டு 8:30 கூப்பிடுறான். பாப்பா நான் வீடியோவில் பண்ணுறான். அப்போ நான் எல்லாத்தையும் பாப்பா இருக்கிறேன். இன்னைக்கு பேர்த்து வந்திருக்குது. தனியாக பேச பாப்பா நானும் அப்போ சொல்றேன் தண்ணி அதிகமாக இருந்தா இங்கே வந்துரு பாப்பா அப்படின்னு. அப்புறம் பார்த்தா போடு ஒரு சுவிட்ச் ஆஃப். அப்போ காலையில் கூப்பிட்டு சுவிட்ச் ஆஃப் அப்படின்னு சரி. இப்போ ஒரு வீட்டில் இந்த நிலவு இருக்கனால நான் காலையில் நான் வந்து பார்க்கணும். அந்த ஸ்பாட்டு ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. வீடு இல்லை. ஏகദേശம் ஒரு 20-26 வீடு பக்கமா அப்படியே தண்ணியில் அடிச்சு போயிடுச்சு. இப்போ வந்துட்டு என் அத்தை மாமா அதோட மச்சனை பின்ன சகோதரி குழந்தை அப்புறம் 6 பேர் காணாம போயிட்டாங்க. இப்போ 3 பேர் கிடைச்சிருக்கிறாங்க. இப்போ வந்து மகளும் அத்தை மாமும் 3 பேர் கிடைக்க வேண்டி இருக்குது. அந்த தேடிட்டு இருக்கிறாங்க. அப்போ நான் என்னோட ரெக்வஸ்ட் என்னதுன்னா மீட்பாளர்கள் எங்கேயோ இருக்கிறாங்க. சென்னையில் இருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. வந்து நீங்க என்ன சகாய்ச்சீங்கன்னா என் பண்ணு என் முகத்து கூட பார்த்தாலும் எனக்கு போதுமா இருந்தது. மீட்பு மலைக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். எங்க இருந்தாலும் வந்து நீங்க மீட்பு பண்ணி என் மகளையும் அத்தை மாமன் எல்லாம் இங்க போயிருக்கிறாங்களோ பார்க்க உங்களுடைய ஹெல்ப் பண்ண தேவைப்படுது. நிச்சயமாக இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய பிரச்சனைகளும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்ணீர் கதையாக மாறி இருக்கிறது. நேற்றுக்கு இரவு இவங்க யாருமே இந்த அளவுக்கு இதை நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. இன்றைக்கு காலையில அதிகாலையில எல்லாருடைய வாழ்க்கையும் ஒரு கண்ணீர் கதையாக மாறி இருக்கிறது. ஒவ்வொருவரும் தங்களுடைய உறவுகளை பறிகொடுத்து கண்ணீரோடு இங்கு நடமாடுறதை பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு சோகமான ஒரு சூழ்நிலை தான் இந்த பகுதியில் காணப்படுகிறது. நிச்சயமாக கேரளாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இதற்கு முன்பாக ஏற்பட்ட பேரிடர்களை தாண்டி இது ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிடர் தான் சொல்லணும். ஏன்னா இது இரவு நேரத்தில் நடந்ததுனால இது இங்க பல பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நள்ளிரவு நேரத்தில் நடந்ததுனால இந்த மலைப்பகுதி அப்படியே பெயர்ந்து, அதாவது அதிகப்படியான மழை காரணமாக பெயர்ந்து வந்த காரணத்தினால மிகப்பெரிய ஒரு பாதிப்பை இந்த பகுதியில் ஏற்படுத்தி இருக்கிறது. இங்க வந்து பாத்தீங்கன்னா பலருமே தங்களுடைய கதைகள் வந்து சோக கதைகளை சொல்லக்கூடிய ஒரு நிலையில தான் இருக்காங்க. மீட்பு படையினரால வந்து இன்னைக்கு காலையிலிருந்து மீட்டு கொண்டு வந்து இங்க பாதுகாப்பான இந்த ஒரு பள்ளியில வந்து தங்க வைத்திருக்கிறாங்க. தொடர்ந்து மீட்பு பணியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உயிரோடு இருப்பவர்களையும் மீட்டுக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல உயிரிழந்து கிடக்கக்கூடியவர்களையும் வந்து மீட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய ஒரு சோகமான ஒரு துரந்தம் வந்து இந்த பகுதியில் ஏற்பட்டிருக்குன்னு தான் நம்ம இப்ப சொல்லணும்.